முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்து வந்த பனிப்போர் அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிறைவு பாராட்டு விழாவின் போது வெடித்தது. அந்நிகழ்வை புறக்கணித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தவித்து வந்தார். இது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற நிகழ்வுகளில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்காமல் தவித்து வந்தார். செங்கோட்டையன் சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, இந்த கேள்வியை நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். அதிமுக தற்போது வரை ஒற்றுமையாகவும் பலமாகவும் உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார். அன்று இரவே 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை வந்த எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பதிவிட்டிருந்தார். அது அவரது விருப்பம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தார். சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து செங்கோட்டையன் விலக்கியே இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அமித்ஷா செங்கோட்டையனையும் தனியாக சந்திக்க காரணம் என்ன என்பதுதான் கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த சந்திப்பை அதிமுகவில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று அதிகாலை மீண்டும் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு சென்னை சோழ ஹோட்டலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் சென்னையில் இன்று மீண்டும் சந்தித்து பேசியுள்ளார். கட்சி தலைமை அனுமதியின்றி செங்கோட்டையன் தனியே சென்று சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், திமுக கூட்டணியின் பலம் பலவீனம், 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பழனிசாமியின் அனுமதி பெற்றுதான் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திக்கிறாராம். அனுமதி பெறாமல் சந்தித்தால் அவர் மீது ஏன் பழனிசாமி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என அதிமுகவினர் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் மீண்டும் சந்தித்துள்ளது அதிமுகவுக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறோம் என பாஜக அறிவித்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து பிடி கொடுக்கவில்லை. இதனால் அதிமுகவில் கலகத்தை பாஜக ஏற்படுத்தக்கூடும். அதிமுகவின் ஏக்நாத் ஷிண்டேவாக செங்கோட்டையனை பாஜக களமிறக்கும் என கூறப்பட்டு வருகிறது. ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாத நிலையில் செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் பற்றி அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறுகையில், செல்வாக்கில்லாத மனிதர் செங்கோட்டையன். அவரை பற்றி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. செங்கோட்டையன் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் மௌனம் கலைத்து விரிவாக பேசுவார். அதிமுகவில் எந்த ஒரு உட்கட்சி பிரச்சனையுமே இல்லை என்றார். அதிமுகவில் எந்த உள்கட்சி பிரச்சனையும் இல்லை என்று வைகை செல்வன் திட்டவட்டமாக கூறினார். சில சலசலப்புக்கு எல்லாம் அஞ்சுகிற கட்சி அதிமுக இல்லை என்றார். அதிமுக பல சோதனைகளை தாண்டி வந்த கட்சி என்று குறிப்பிட்டார். பல சோதனைகள் வந்தாலும் மேலே எழுகிற கட்சி தான் அதிமுக என அவர் தெரிவித்தார். வைகை செல்வன் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். செங்கோட்டையன் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் விவாதத்தை கிளப்பியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.